இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் பலவீனத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யார்கிட்ட கேட்டாலும் ஏதாயிலும் ஒரு பலவீனத்தை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். சரீரத்தில் பலவீனம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவீனம், இப்படி பல பலவீனங்களோடு தான் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இந்த பலவீனம் மாறி நான் சுகமாய் வாழ்வேன் என்று அநேகர் ஏக்கத்தோடு, பாரத்தோடு, வாஞ்சியோடு தேவ சமூகத்தை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் முதல் பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். ஆண்டவர் சொல்லுகிறார் குடும்பங்களை பார்த்து, என்னுடைய கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எந்த இடத்துல பலவீனப்பட்டிருக்கிறாயோ அந்த இடத்துல என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அநேகர் பலவீனப்பட்டு, பாடுகள் பட்டு, கஷ்டங்கள் பட்டு தான் ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் அநேகந்தரம் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன். இந்த வியாதிக்காக, இந்த பிரச்சனைக்காக, இந்த பாடுகளுக்காக அநேகந்தரம் விண்ணப்பங்கள் பண்ணிவிட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னுடைய விண்ணப்பத்துக்கு பதில் தராமலே இருக்கிறாரே, அவர் எப்பொழுது தருவார் என்று வாஞ்சியோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய அநேக ஜனங்கள் உண்டு. ஆண்டவர் ஊழியத்திற்காக வரும்போது அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரிடத்தில் அநேக பலவீனமானவர்கள் வந்து சுகம் அடைந்தார்கள், வியாதியஸ்தர்கள் சுஸ்தமானார்கள். ஆண்டவர் ஒருவரையும் நீ வரக்கூடாது, நான் உனக்கு சுகம் தரமாட்டேன் என்று ஒருவரையும் அவர் சொல்லவில்லை. அவரிடத்தில் தேடி வந்தவர்களுக்கெல்லாம் அவர் சுகத்தை கொடுத்து, ஆரோக்கியத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து அனுப்பினார். இன்னைக்கு நீங்கள் எந்த காரியத்தில் பலவீனத்தோடு இருக்கிறீர்களோ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கொடுத்து, ஆண்டவரே, நான் இந்த காரியத்தில் பலவீனனாய் இருக்கிறேன், என்னை நீர் பலப்படுத்தும், உம்முடைய கிருபையை எனக்கு தாரும், அனுதினமும் உம்முடைய கிருபையினால் என்னை வழிநடத்தும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு கிருபைகளை தரப்போகிறார். அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், பலவீனப்பட்டு உங்களை வழிநடத்துவதற்கு நான் சத்ருவு கிடையாது, உங்களை பலமுள்ளவர்களாய் நான் உங்களை வழி நடத்துவேன். நான் உங்கள் தேவன், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பலன் குற்றி காணப்படுகிறீர்களா? உடைந்து போய் காணப்படுகிறீர்களா? புருஷனால் அவதூறான வார்த்தைகள் கேட்டு இருதயம் பலனிழந்து காணப்படுகிறதா? பிள்ளைகளை குறித்து நினைத்தே பலனிழந்து போய் நிற்கிறீர்களா? வியாதியோடு இருக்கிறீர்களா? வியாதியினால் பலவீனப்பட்டு காணப்படுகிறீர்களா? உங்கள் சொந்தங்கள்னால காயப்பட்டு பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? வேலை ஸ்தலத்தில் அதிகாரிகளுடைய அச்சுறுத்துதல் உங்களை பலவீனப்படுத்துகிறதா? ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த காரியம் உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் என் கரம் உங்களோடு கூட இருக்கும், என் பலன் உன்னோடு கூட இருக்கும். பயப்படாதே மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ
பயந்து கொண்டிருக்கலாம். இந்த பலவீனம் என்னை சாகடித்து விடுமோ, இந்த பலவீனம் என்னை எழும்ப விடாமல் கட்டில் கிடையாய் ஆக்கி விடுமோ என்று நீ பயத்தோடு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பயத்தை மாற்றி உன்னை நான் ஜீவனோடு வாழ வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வியாதியின் படுக்கையில் இருக்கக்கூடிய சகோதரியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நான் பலன் தரப்போகிறேன், உன்னை நான் எழுப்ப போகிறேன். மருத்துவர்கள் விதி எழுதி இந்த ஜீவன் இனி பிழைக்காது, இது கட்டில் கிடையாகத்தான் கிடக்கும், இது எழும்பாது, எந்த மருத்துவம் பார்த்தாலும் இதனுடைய பலவீனம் இப்படித்தான் இருக்கும் என்று மருத்துவர்கள் உங்களுக்கு எழுத்து மூலம் எழுதி தந்திருக்கலாம். பரம தகப்பன் சொல்லுகிறார், அதையெல்லாம் மாற்றி வைத்துவிட்டு என்னுடைய சமூகத்தை நீ நோக்கி பார்ப்பாயானால் உன் சரீரத்தில் புது பலன் உண்டாகும், புது சத்துவம் உண்டாகும், புது கிருபைகளை நான் உனக்கு தருவேன். உன் சரீரம் புஷ்டியும் செழுமையும் கொழுமையுமாய் மாறும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே, நீ எந்த பலவீனத்தோடு காணப்படுகிறாயோ தேவனிடத்தில் போய் அறிக்கையிட்டு உன் பலவீனத்தில் அவருடைய பலன் கூட இருக்கும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இரும் என்று சொல்லி எத்தனை பேர் கதறி வாஞ்சித்து கேட்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சமீபமாயிருந்து அனைத்து காரியங்களையும் சம்பூரணமாய் செய்து முடிக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ளவரை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு தந்தீங்களே ஆண்டவரே, அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கினா போதும். ஆண்டவரே, அது எங்களுக்கு சுமையாக இருக்காது, அது எங்களுக்கு பாரமாக இருக்காது, அது எங்களுக்கு கடினமாக இருக்காது. தேவன் எங்களோடு கூட இருப்பாரே ஆனால் எந்த சத்ருவும் எங்களை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே, அப்பா, நாங்கள் இத்தனை நாட்களும் அநேக காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தோம். ஆண்டவர், இன்றைக்கு சொன்ன வார்த்தையை கேட்டதும் ஆவியானவரே, நீர் எங்கள் குடும்பத்தில் தங்கி தாபரிக்க வாரும் ஐயா. எங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டு கிடக்கிறது ஆண்டவரே, எல்லாருடைய சரீரமும் பலன் இழந்து போய் கிடக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்தில் வந்து ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் வாஞ்சியோடு கேட்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த குடும்பத்தில் ஆண்டவரே நீர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா, உம்மை விடாமல் உம்மை மறுதலிக்காமல் நீரே என் தேவன் என்று பற்றி பிடித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமே இம்மட்டுமாய் எங்களை நடத்தி வந்த மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இனியும் நீர் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.